எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரிங்க, இரவு நேரத்துல குழந்தைங்க கூட கொஞ்சி பேசி விளையாடிட்டு அவங்கள தூங்க வைக்கிறது எப்போதுமே ஒரு சந்தோஷத்தை தரும். இந்த மாதிரியான நேரங்கள் தான் குடும்பத்துல அதிக பாசத்தையும் பிணைப்பையும் உறுதியையும் உண்டாக்கும். ஆனா சில நேரத்துல பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாத சில விஷயங்களை சொல்லிருவாங்க. அந்த விஷயங்கள் குழந்தைகளை ரொம்பவே பாதிக்கும். அந்த வகையில குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் சொல்லக்கூடாத விஷயத்த பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தைகள் ஏதாவது தவறு பண்ணி இருந்தா தூங்குறதுக்கு முன்னாடி பனிஷ்மெண்ட், அதாவது தண்டனைகள் கொடுக்காதீங்க. அத பத்தி அடுத்த நாள் காலையில பேசி அவங்களுக்கு அந்த தவறை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லுங்க. ரெண்டாவது, மற்ற குழந்தைகள் கூட எப்பவுமே நம்ம குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க. அதிலும் நெகட்டிவ் கம்பேரிசன் ரொம்பவே தவறு. மூணாவது, குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி எந்த விதமான பேச்சுக்களையும் இரவு நேரத்துல சொல்லாதீங்க. நாலாவது, தைரியம் வரணும்னு இரவு நேரத்துல பயமுறுத்தும் கதைகளை சொல்லாதீங்க. அஞ்சாவது, உங்க குழந்தைகள் கிட்ட அவங்கள பத்தி அவங்க கிட்டயே நெகட்டிவ் திங்ஸ சொல்லாதீங்க. ஆறாவது, எந்த சூழ்நிலையிலும் சரி குழந்தைகள் கிட்ட நான் இத பண்றேன், நான் அதை பண்றேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு தவறான ப்ராமிசஸ பண்ணாதீங்க. ஏழாவது, ஃபியூச்சர்ல ஏற்பட போகும் கவலைகள் பற்றி இப்பவே உங்க குழந்தைகள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எட்டாவது, கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி குழந்தைகள் கிட்ட பேசாதீங்க. ஒன்பதாவது, உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளையும் கோபத்தையும் உங்க குழந்தைகள் கிட்ட காட்டாதீங்க. இந்த 9 விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லாம இருந்தாலே குழந்தைகள் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.